உன்னை மேன்மைப்படுத்தின காரியம், உன்னை விடுதலையாக்கின காரியம், உனக்கு நன்மை செய்த ஏற்கனவே சொல்லியிருக்கியா? வெக்கம். உண்மைதானே? வெக்கப்படுறான். நான் பாவத்தில் ஜீவித்து பாவத்தில் என்னை கர்த்தர் விடுதலாக்கிட்டார், என்னை பரிசுத்தமாக்க சொல்றமா? அவன் என்னை தப்பா நினைச்சுக்குவா, அவன் என்னை தப்பா நினைச்சு. எவன் தப்பா நினைச்சன ஆண்டவன் நல்லவன் என்பதை சொல்ல நீ ஏன் வெக்கப்படுகிறாய்? 33 வயசு நினைக்கிறேன், அமெரிக்கா சார்லஸ் துப்பாக்கியில் சுட்டாங்க. எதுக்காக சுட்டாங்க? அவர் என்ன தப்பு பண்ணினாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். இந்த பாவத்தை செய்யாத வாலிபா, இந்த பாவத்துக்கு இணைப்படாத சகோதரா சகோதரியான்னு சொன்னார். போட்டு சுட்டுட்டாங்க. செத்தும் போயிட்டாரு. சிந்திச்சு பாருங்க. அவருடைய மனைவி வந்து பார்த்த குழந்தை, கை குழந்தை ஒரு குழந்தை, சின்ன குழந்தை ஒன்று. கேட்கறக்கே யோசி பாருங்க. கை குழந்தை வச்சிருக்கிறாங்க. அந்த சார்லஸ் அப்படிங்கிறதான சார்லி கிரிக் அவர் பேரு. அவருடைய மனைவி ஒரு சின்ன குழந்தை வச்சுக்கிறாங்க, மார்போடு அணைத்துக்கிற மாதிரி. இன்னொரு குழந்தை, சின்ன குழந்தை. இந்த 2 குழந்தை தான் இருக்குது. இப்ப அந்த அம்மாவோட வாழ்வாதாரம் என்ன, எதிர்காலம் என்னன்னு சொல்ல முடியாது. தன் கணவன் காப்பாற்ற வச்சான், அவரை சுட்டு போட்டாங்க. அந்த அம்மா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். என்ன பரிசுத்தம்! நமக்கு அந்த மனசு வருமா? என் கணவரை திட்டாங்க, என் பொண்டாடி திட்டாங்க, அவனை வெட்டிட்டாங்க, மறுவேளை கேட்ட நம்ம தான் கிறிஸ்தவங்க. ஏன் கிறிஸ்தவம் வளரல, எழுப்புதல் வரல? ஏன் தெரியுதா? இன்னும் மாம்சம் அழியவில்லை, ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட முடியல. இன்னும் மாம்சம் தலைக்கிறது. இன்னும் நம்ம கோபம் நம்மளை விட்டு போகல, இன்னும் பகை நம்மளை விட்டு போகல, இன்னும் விரோதம் நம்மளை விட்டு போகல, இன்னும் வைராக்கியம் நம்மளை விட்டு போகல. கேட்ட ஆவிக்குரியவங்க யோசனை பாருங்க. இன்னும் நமக்குள்ள பகை இருக்குல்ல, இன்னும் கோபம் இருக்குல்ல, இன்னும் விரோதம் இருக்குல்ல, இன்னும் நமக்குள்ள மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள் நம்மை அழகழித்து உன் மேன்மை என சொல்லி நம்மளை சிறைப்படுத்திக் கொண்டிருக்கு அல்லவா? அதை எப்படி ஒழிக்க போறோம் பாருங்க. இவங்கெல்லாம் ஊழியம் செய்யறவங்க மிஸ்தனிக்கு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டை ஆண்டு கொடுக்கிற முதலமைச்சர் தப்பு செஞ்சவங்களை தண்டி நினைவர் சொல்லவே கிடையாது. தன்னை திட்டினவனை தண்டிக்கல, தன்னை அவமானப்படுத்தினவனை, கேவலப்படுத்தின, தூஷணமா பேசினவனை கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இறங்கியிருக்குது. என்னென்னவோ பேசுறாங்க அவரை. ஆனா அவர் இந்து ஒரு கடவுளே இல்லைங்கிற ஒரு தலைவர். யோசனை பாருங்க. அவர் பொறுமையா எல்லாம் சமானமாக செய்வோம், அமைதியாக போவோம். கம்ப்ளைண்ட்டில் கவர்மெண்ட் சட்டமெல்லாம் பார்த்துக்கும், நம்ம சட்டப்படி போகலாம். ஒரு எவ்வளோ பொறுமை, தாழ்மை,